ஹல்லேலூயா. குட் மார்னிங். மற்றும் ஒரு மேன்மையான நாளை நமக்கு தேவன் அருளியிருக்கிறார். ஒவ்வொரு நாளையுமே ஒரு புது நாளாக தேவன் நமக்கு அருளிச் செய்கிறார். காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவைகளெல்லாம் தீர்க்கக்கூடிய, நம்மை பொறுத்து அருளுகின்ற, நம்மை சகித்து வழிநடத்துகின்ற ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு நன்றி ராஜா. மற்றொரு நாளிலே நம்முடைய சந்நிதியில் வந்து நிற்கிறோம். நித்திய கண்டம், பூரண ஆயுஷ் என்பதைப் போல ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு போராட்டத்திலே நாங்கள் சோர்வடைந்து போகிறோம். அப்பா, நீர் எங்களை காக்காவிட்டால், உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதலாய் இருந்திராவிட்டால் எப்பொழுதோ நாங்கள் ஒன்றுமில்லாமல் போயிருப்போமே. உம்முடைய கிருபையினாலே இன்றும் எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நல்ல சுகமா தூங்கி எழுந்துட்டீங்களா? சலிப்போடு இருக்கீங்களா? சோர்ந்து போய் உற்சாகம் இழந்தவர்களாக இருக்கீங்களா? இனி என்னால் முடியாது, இந்த வாழ்க்கை என்னால் வாழ முடியாது என்கிற யோசனைகள் உங்களை தாக்கிக் கொண்டே இருக்கிறதா? என்னால் இனி வேலையே செய்ய முடியாது, இந்த போராட்டமெல்லாம் போராடவே முடியாது என்று கலக்கத்தோடு இருக்கீங்களா? இனி இந்த குடும்ப வாழ்க்கையை தொடர முடியாது, இந்த கணவரோட வாழ முடியாது, மனைவியோட வாழ முடியாது என்று விவாக வாழ்க்கையை முடிச்சிடலாம். இன்னைக்கு எல்லாரும் புதுசாக அப்படிதானே பேசுறாங்க. இட் ஹாஸ் கம் டு an end. என்னங்க என்று? விவாகத்துக்கு முடிவே கிடையாதுங்க. விவாகத்துடைய முடிவென்பது மரணம்தான். மரணம்தான். அந்த மரணம் வரைக்கும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டியதுதான். ஆனால் இன்னைக்கு அநேகர் தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு சலிப்போடு இருக்காங்க. இனி இந்த போராட்டத்தை போராட முடியாது, இந்த பாடுகளை சகிக்க முடியாது, இந்த நிந்தையை சகிக்க முடியாது, இந்த நிலையில தொடரவே முடியாதென்று உற்சாகம் இழந்து காணப்படுகிறார்கள் எத்தனையோ பேர். இந்த வேலையில தொடர முடியாது, இந்த படிப்பனால படிக்க முடியாது, எத்தனை தடவை எழுதுறது எக்ஸாம்ஸை, எத்தனை தடவை எழுதினாலும் பாஸ் ஆக முடியல, இனிமேல் நான் காலேஜுக்கு போக மாட்டேன், இந்த படிக்கவே மாட்டேன், இனிமேல் என்னால முடியாது என்கிற வார்த்தை அடிக்கடி நமக்குள்ள காணப்பட்டு கொண்டே இருக்கிறதில்ல? இப்படித்தானுங்க நம்ம ஒவ்வொருவருமே கூட அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி இருந்திருப்போம். அநேக வேளைகளை நம்ம போன்ற ஊழியர்கள் கூட, ஐயோ இனிமேல் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது, எவ்வளவுதான் ஊழியம் பண்ணாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணவே முடியல, மாதிரி ஊழியத்தை தொடர முடியல, மனிதர்கள் மாறவே மாட்டேங்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நடக்கவே மாட்டேங்குது, இனி வேஸ்ட் என்பதை போன்ற யோசனைகள் ஊழியக்காரர்களுக்கு கூட வருவதென்பது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நேரங்களில் நாம கிவ் அப் பண்றதுக்கு, அதாவது விட்டு கொடுக்கறதற்கு முயற்சி பண்ணிடுறோம். அதுவே ஈஸி நினைச்சு நமக்கு போராட முடியாம பேசாம இது விட்டுட்டா அது பெட்டர் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா விடாப்பிடியாக பற்றுதலோடு இருப்பதை நம் வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பவுலை போன்ற தேவதாசனை ஒரு விஷயம் நாம் நினைவுபடுத்திக் கொண்டால், அவனுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான போராட்டங்களையும் அவன் எதிர்கொண்டான். அதாவது பவுலுக்கு நிந்தைகள் வந்தன, அவமானங்கள் ஏற்பட்டன, ஹிம்சைகள் வந்தது, பாடுகள் வந்தது, லிட்ரலா அவன் அடிச்சிருக்காங்க, பயங்கரமான சித்திரவதைக்கு ஆளான, பார்க்குற இடங்கள்லாம் அடிக்கிறது, சிறைச்சாலையில் பிடிச்சு போடுறது, இப்படி எத்தனையோ நிந்தைகளை அவமானங்களை சந்தித்த போதும் கூட தன்னுடைய வாழ்க்கையில விட்டு கொடுக்கலங்க. கடைசி வரைக்கும் நம்பிக்கையோடு இருந்தான். தன்னுடைய வாழ்நாளில் எழுதின நிருபங்களில், தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் 2வது நிருபம், தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். 3 விஷயங்கள், மிகவும் மேன்மையான வார்த்தைகள். நல்ல போராட்டத்தை போராடினேன். போராட்டம் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிசாசானவனோடு போராட்டம், மனுஷர்களோடு அல்ல போராட்டம். நம்முடைய சத்துருக்கள், விரோதிகள் மனிதர்கள் அல்ல, சரீரம் அல்ல, வானமண்டல அதிபதிகளோடும் பொல்லாத ஆவியோடும் தான் நான் போராடுகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஜெபத்திலே போராடுவதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபத்திலே மன்றாடுவதை கற்றுக்கொள்ள வேண்டும். பற்றுதலோடு கூட ஜெபிக்கிற போது அற்புத காரியங்களை நம் வாழ்க்கையில பார்க்க முடியும். எல்லா விதமான சோதனைகளையும் ஜெயிக்க முடியும். நல்ல போராட்டத்தை போராடின, ஏனோ தானோன்னு இல்லாம, தவறான வழியில் இல்லாம, குறுக்கு வழியில இல்லாம, அதாவது சிலர் போட்டி போட்டுக்கொண்டும் பகையோடும் கூட ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் நானோ என் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நல் மனதோடு கூட அவருக்காக வாழ்கிறேன் என்று ஒரு காலத்தில் சாட்சி கொடுத்த பவுலை போல
சிலர் பகையோடும் போட்டியோடும் கூட எதேதோ செய்து எதேதோ நாங்களும் சாதித்தோம் என்று சொல்லிக்கொள்ள பிரயாசப்படுகிறார்களே தவிர, பவுல் சொல்வதைப் போல நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்திருக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே ஒரு ஓட்டம். இயேசுவின் பட்சமாய் நோக்கி பார்த்து முன்னால் இருக்கிற பந்தய பொருளுக்காக பொறுமையோடு ஓடுவதுதான். ஓட வேண்டும், இதில் நிற்பது கூடாது. நின்றுவிட்டால் விழுந்து விடுவோம், நின்றால் பின்னிட்டு போய் விடுவோம், நின்றால் அதுக்கப்புறம் ஓட முடியாது. இதேதோ ஒரு நாள் ரிலாக்ஸ் ஆயிட்டு, அதாவது ஒரு நாள் விசுவாசத்தை காத்துக்கிட்டு மற்றொரு நாள் விசுவாசத்தில் இருக்கிற மாதிரி இல்லை. இது ஒரு நாள் கொஞ்சம் பக்கத்தில் போய் நம்முடைய இஷ்டம் போல வாழ்ந்துட்டு மறுநாள் திரும்பவும் தேவனுடைய லைனுக்குள்ள வர்றது இல்லைங்க. அது இளைப்படையாமல் ஓடணும், சோர்ந்து போகாமல் ஓடணும். கர்த்தருக்காக காத்திருக்கும் போது மாத்திரம்தான் அது சாத்தியம். அதனாலதான் அனுதினமும் தியானம் வேணும், அனுதினமும் ஜெபம் வேண்டும், அனுதினமும் தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் வேண்டும், அனுதினமும் தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். அவருடைய கிருபாசன தண்டையில நாம் சேர்ந்து நம்முடைய இருதயத்தை ஊற்றி அவருடைய மேலான கிருபைக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். அந்த ஓட்டம் மிக மிக முக்கியமானது. எந்தெந்த விஷயங்கள்ல ஒருவேளை நீங்க என்னால முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. அது எந்த விஷயமா இருந்தாலும், குடும்ப விஷயமா இருந்தாலும், படிப்பின் காரியங்களா இருந்தாலும், நீங்க ஆரம்பிச்ச ஏதோ வேலை விஷயமா இருந்தாலும், கல்வி விஷயமாக இருந்தாலும், அல்லது வியாபாரத்தின் விஷயமா இருந்தாலும். இன்னும் இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள் வேலை தேடுகிறதுல ரொம்ப மும்மரமா இருக்காங்க இல்லையா? எங்கெங்க அப்ளிகேஷன் போடணும், எந்தெந்த இடத்துக்கு அப்ளை பண்ணணும், இந்த லாஸ்ட் ரவுண்ட்லயாவது நான் செலக்ட் ஆயிடணும், அப்படி இல்லைன்னா எதுக்காக அப்படின்னு சொல்லி அநேக வாலிபர்கள் இன்றைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காம ரொம்ப சலித்து போயிருக்கிறாங்க. சலிச்சுக்காதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, நம்பிக்கையோடு இருங்கள், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். யாரிடத்துல விசுவாசம் வைக்கணும்? அதிகாரிகள் மீதா, பணத்தின் மீதா, சூழ்நிலையின் மீதா, மனிதர்கள் மீதா, அல்லது என்னை சிருஷ்டித்த தேவாதி தேவனின் மீதா? என்னை அழைத்தவர் அன்புள்ளவர், நம்பத்தகுந்தவர், எனக்கு தீங்கிழைக்க மாட்டார், எனக்கு நன்மையைத்தான் செய்வார் என்ற விசுவாசத்தோடு இருங்கள். ஆண்டவரை நம்பினவர்கள் ஒரு காலம் ஏமாற மாட்டாங்க, நஷ்டமடைய மாட்டாங்க. உலகத்தை நம்பி ஏமாந்து போனவர்கள், நஷ்டமடைந்தவர்கள் கோடிக்கணக்கானோர் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து பாருங்கள், விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். போராட்டங்களின் மத்தியில, சிரமங்கள் மத்தியில, அதெல்லாம் நல்லா இருக்கும்போது விசுவாசம் அவசியம் இருக்காது. ரொம்ப கடினமான, கஷ்டமான, சோதனை நிறைந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது நமக்கு விசுவாசம் வேணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தை காத்துக்கொண்டு நம்முடைய போராட்டத்தை நல்ல விதமாய் முடிக்க வேண்டும். பவுலை போன்ற பக்தனை பார்க்கும்போது எத்தனையோ விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அங்க ஒரு வசனத்தை பார்க்கலாம். கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 11வது அதிகாரம். கவனிங்க, அதிக போராட்டத்தின் மத்தியிலே அவன் எப்படி இருந்தான் என்பதை இங்கே பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 11:23. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 1 தரம் கப்பற்சேதத்தில் இருந்தேன். தொடர்ந்து கவனிங்க, 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பற்சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுதும் போக்கினேன், அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரர்களிடத்தில் உண்டான மோசங்களிலும். பார்த்தீங்களாங்க, எத்தனை ஒரு விதமான சோதனையாங்க. சகோதரர்களாலே, கபட சகோதரர்களாலே ஏமாற்றப்பட்டிருக்கிறானா, விரோதிகளாலே, அந்நிய ஜனத்தாராலே, இன்னும் சுய ஜனங்களாலே கூட ஏமாற்றப்பட்டிருக்கிறான். சொந்த ஜனமே கைவிடுகிற போது அது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயமா இருக்கும் பாருங்க. ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லப்படுறவனே துரோகம் அழைத்தா நமக்கு எவ்வளவு கவலையா இருக்கும்.
மனோரீதியான ஒரு ஆறுதலும் ஆதரவும் இல்லாட்டா எந்த விஷயத்திலும் நாம் எப்படி முன்னேற முடியும்? அது மாத்திரம் இல்லைங்க, சரீரப்பிரகாரமான கஷ்டங்களை கூட அனுபவிக்க வேண்டியிருந்தது. அநேக தரம் பட்டினி கிடக்க வேண்டியிருந்தது. எத்தனையோ தரம் நித்திரை இல்லாமல் பிரயாசத்தினாலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். என்ன சொல்ல வேண்டியது எத்தனையோ இருக்கிறது. எத்தனையோ விதமான சோதனைகளின் மத்தியிலும் ஊழியத்தில் தொடர்ந்து கொண்டிருந்த போது ஒரு மனிதனாக எல்லா விதத்திலும் போராடி ஜெயித்திருக்கிறேன் என்றால் ஆண்டவருடைய கிருபையினால் மாத்திரமே அது சாத்தியம் என்று கடைசி வரை தன் விசுவாசத்தை காத்து கொண்டான். காப்பாத்திக்கிட்டாங்க. நாமும் கூட இன்னைக்கு இந்த சீசனல் பக்திமான்கள் நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். லாக்டவுன் காலத்தில் இருந்த பக்தி இன்னைக்கு உங்களுக்கு இருக்காங்க. வேற வழியே இல்லாம ஏதோ ரூமுகளுக்குள்ள அடைபட்டு வேலை இல்லாம சர்ச்சஸ் போக முடியாம வீட்டுக்குள்ளே அடைபட்டு கிடந்த அந்த நாட்களை கொஞ்சம் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. அவ்வளவு சோர்வின் மத்தியில் அவ்வளவு உற்சாகத்தை இழந்து அந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தை தான் சோசியல் மீடியா மூலமாக அறிவிக்கப்பட்டிருந்த போது அப்ப எத்தனை பேர் திடப்படுத்தப்பட்டாங்க, எத்தனை பேர் தைரியப்படுத்தப்பட்டாங்க, எத்தனையோ பேர் உணர்ந்து ஆமாம் தேவனுடைய கிருபை இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் என்னால் வாழவே முடியாதல்லவா என்று தங்களை தேவனிடத்தில் அர்ப்பணித்தார்களே. எங்களுக்கு வந்த ஆயிரக்கணக்கான வாட்ஸ்அப் மெசேஜின் அடிப்படையில் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 20,000 30,000 பேர் லைவ்ல தினந்தோறும் ஜாயின் ஆனார்கள். அப்போ அவர்கள் பாடுகளை பகிர்ந்து கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்பட்டு அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவ்வளவு அற்புத காரியங்கள் நடந்தன. சரியான நேரத்துக்கு வந்து தேவ வார்த்தையை கேட்பார்கள். அதற்காகவே ஒரு நாளைக்கு 3 முறை தேவ வார்த்தையை பகிர்ந்து கொண்ட போது எத்தனையோ பேர் திட்டவட்டமாய் தேவ செய்தியை கேட்டு சந்தோஷப்பட்டார்கள். ஆனா இன்னைக்கு டியூட்டிங்க, வேலைங்க, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், வீட்டில் வேலை இருக்கு, சமையல் வேலை, சொந்த வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னு கிடைக்கிற சமயத்திலும் தேவனுக்கு தர வேண்டிய சமயத்தை கூட இன்னைக்கு வீணாக்கிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஒரு விதமான அலட்சியம் வந்துருச்சு இல்லையா? இந்த உலகத்தில் இப்ப ஜீவனோடு இருக்கீங்களே, ஒரு விதமான பாடுகள் போராட்டங்கள் சிரமங்களின் மத்தியிலும் நம்முடைய வாழ்க்கை உருண்டு கொண்டே இருந்தாலும் தேவனுக்குள் நிலைத்து நின்று மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு இன்னைக்கு நேரமே இல்லை. 24 மணி நேரத்தை ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கிறார். அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரத்தையோ ஒரு 1.5 மணி நேரத்தையோ தேவனுக்காக தர முடியாதா? கொடுத்து பாருங்க. உங்களுடைய சோர்வுகள் எல்லாம் உற்சாகமாக மாறும், பலவீனங்கள் எல்லாம் பலமாக மாறும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எதிர்கொள்ளுகிற போராட்டங்களிலே ஜெயத்தை காண்பீர்கள். தேவனோடு செலவிடுகிற நேரம் என்பது நமக்கு ஆவிக்குரிய பலனை அருளுகிறது என்பதனாலே, நம் விசுவாசத்தை பெருக்குகிறது என்பதனாலே நாம் சோர்ந்து போகவே மாட்டோம். பவுல் வாழ்க்கையிலே எத்தனையோ சிரமங்கள் வந்தபோதும் அவன் தேவனையே சார்ந்து கொண்டிருந்ததினால், தேவனுக்குள் மாத்திரம் அவன் விசுவாசம் வைத்ததினாலே, தேவ ஊழியத்தில் தொடர்ந்து கொண்டே இருந்ததினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு, என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலம் பூரணமாய் விளங்குகிறது என்று உணர்ந்து தன்னுடைய பலத்தின் மீதல்ல தேவனுடைய பலனை சார்ந்து விசுவாசத்தோடு தொடர்ந்து கொண்டே இருந்தான். நீங்க உங்க பலத்தின் மீது தான் சார்ந்து இருக்கிறீர்கள். உங்க பணத்தை பார்த்து எண்ணி எப்படி வீட்டை கட்டலான்னு யோசிக்கிறீங்கல்ல? நீங்க உங்களுடைய விஷயத்தையே யோசிச்சு மனுஷீகத்தில் எல்லாவற்றையும் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இவ்வளவு கஷ்டம் எனக்கு இருக்கே என்று கலங்குகிறீர்களே தவிர, மனிதர்கள் உங்களை பார்த்து ஏதோ சொல்லிட்டாங்கன்னு, என்னை கையாலாகாதவன்னு சொல்லிட்டாங்க, பிரயோஜனம் இல்லாதவன்னு சொல்லிட்டாங்கன்னு, நீ எதுக்கும் உதவ மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு அதை குறித்தே நினைச்சு இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்க. ஆக்சுவலா தேவன் உன்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நீ அறிந்து கொண்டால், தேவன் உன்னை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதை அறிந்து கொண்டால், அதாவது மனிதர்கள் பவுலுக்கு எதிராக எத்தனை காரியங்களை செஞ்சாங்க. அதுவும் போதகர்கள், அன்றைய ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இவர்கள் எல்லோருமே எல்லா விதத்திலும் சொல்லப்போன ராஜாக்களிடமிருந்து, ஒரு பக்கம் ஆசாரியர்களிடமிருந்து, சொந்த ஜனத்தாரிடமிருந்து, அந்நிய ஜனத்தாரிடமிருந்து, கபட சகோதரர்களிடமிருந்து எல்லா பக்கம் இருந்தும் சோதனை வந்தாலும் கலங்கவில்லை. காரணம், அவன் ஆண்டவர் மீதே சார்ந்திருந்தான். அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, என்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. என் ஆண்டவருக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன் என்பதுதான் முக்கியம். அதை யோசிக்கணும், அதை அனலைஸ் பண்ணணும். தேவனுக்கு முன் நீ சரியாக இருந்தா எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவனிங்க, தேவனுக்கு முன்பாக நீ சரியாக இருந்தால் நீ எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனோடு கூட சரி இல்லாத போதுதான் உன்னுடைய வாழ்க்கை பயத்தினாலே நிரம்பி விடுகிறது, சோர்வுக்குள்ளாக ஆழ்ந்து போய்விடுகிறது. உற்சாகமின்மையை உற்சாகமாய் மாற்றிக்கொள்வதற்கு
உன்னால் முடியாது என்று மனிதர்கள் சொல்லுகிறவைகளை உன் வாழ்க்கையிலே நீ செய்து நிரூபித்துக் காட்டுவதற்கு பவுலைப் போல சொன்னது போல, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று தைரியமாய் சொல்ல வேண்டுமென்றால் தினமும் தேவனோடு ஐக்கியத்திலே இருப்பது, ஒவ்வொரு நொடியும் தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிற அனுபவத்தோடு கூட அவரோடு சம்பாஷித்து ஜெபித்து அவரை மாத்திரமே விசுவாசித்து தேவனிடத்திலே உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்வதுதான் மிக மிக முக்கியம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஒரு விஷயம் எங்களை கண்ணோக்கி பாருங்க ராஜா. அந்த பயங்கரமான உலகத்தில் அநேக வேளைகளில் இது என்னால் முடியாது, என்னால் வாழ முடியாது, முடியவே முடியாது, இனி என்னால் தொடரவே முடியாது என்கிற உற்சாகமற்ற வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் என் சிந்தையில் வெளிப்படுகிற போது உம்மையே நோக்கி பார்த்து உறுதியோடு கூட என்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு துணையாக என் ஆண்டவர் இருக்கிறார், நான் உற்சாகம் இழக்க மாட்டேன், தைரியத்தை இழக்க மாட்டேன், உம்முடைய பாதத்தையே பற்றிக்கொண்டு எப்பொழுதும் ஆவிக்குரிய பிரகாரமாய் பலப்படுகிற வகையில மோடே கூட செலவிடுகிற நேரம் எவ்வளவோ விலையேற பெற்றது என்பதை உணர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுவதற்கு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் அதன்படி நடக்கவும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்திலிருந்து ஒரு காலம் விலக மாட்டேன் என்று முடிவெடுத்து இந்த அனுதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இந்த அனுதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற நம் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கித் தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 893980 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். அநேக தரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒருமுறை கூட வாட்ஸ்அப் அனுப்பாவிட்டால் அல்லது அநேக நாட்களுக்கு முன்பு நீங்கள் அனுப்பியிருந்தால் தயவுசெய்து இன்றும் மற்றும் ஒரு முறை அனுப்பி வையுங்கள். நீங்கள் முதல் தடவை அனுப்புகிறீர்கள் என்றால் உங்கள் பிக்சரையும் சேர்த்து எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருப்பதனால அனுதினமும் வேத வார்த்தையை கொடுக்கின்றோம். நீங்களும் கூட ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எனவே நல்ல போராட்டத்தை போராடுங்கள், விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்தை சேருகிற வரைக்கும் நம்பிக்கையாய் காத்திருங்கள். வெளிநாடுகளில் இருந்தால் 91000088 என்ற நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளை எழுதி அனுப்புங்கள். டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக அனுப்புங்கள். ஃபோன் செய்து எடுக்கவில்லையே என்று தயவு செய்து வருந்தாதீர்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதையும் உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை லைவ் சாட்டில் வந்து டைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். அதேபோல லைக் செய்யுங்கள், பிறருக்கு இதை ஷேர் செய்யுங்கள், ஆசீர்வாதமாக இருக்கும். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நமக்கு துணையாயிருப்பதாக.